ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காற்று மழை இருந்துச்சுங்க. கிளைமேட்டே சூப்பராக இருக்குது. 1 வீக்காக ஈவினிங் 4 o'clock வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்டிடுச்சு. காற்றும் அதிகமாக இருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சுதான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன vlog பார்த்திங்கன்னா, முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, கிருத்திகைக்கு. அன்றைக்கி வந்து ஒரு 2 திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வாங்கின பொருள் தான். சரி, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ இடத்துல பார்த்தேன், பட் வாங்கணுன்னுட்டு வாங்கவே முடியல. அது இந்த தடவை எப்படியோ வாங்கிடணும். ஆனால் வாங்கணும், முருகர் கோயிலில் தான் வாங்கணும் சொல்லி ஆசைப்பட்டேன். அதேமாரி அன்றைக்கி கோவில் போயிருந்த அன்றைக்கி வாங்கிட்டேன். எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனாலே இந்த விஷயம் நான் தேடி வாங்கணும்னு நினச்சேன். அது இப்போ தான் வாங்க முடிஞ்சது. சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. அதை வாங்கிறதுக்குமே வந்து டைம் செட் ஆகவே இல்லை. அது இப்போ தான் வாங்கியிருந்தேன். வேல் தாங்க வாங்கியிருந்தேன். ரொம்ப சின்னதாக க்யூட்டாக அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோடய விரல் சைஸுக்கு தாங்க இருந்தது. கோல்டன் கலர்லேயும் இருந்தது, சில்வர் கலர்லேயும் இருந்தது. எனக்கு வந்து கோல்டன் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லி இதே வாங்கிட்டேன். ரொம்ப அம்சமாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு தடவை கோவிலுக்கு போகும்போது வாங்கணும்னு நினைப்பேன். அது என்னவோ தெரியல, வாங்கவே முடியாமல் இருந்தது. இந்த தடவை கண்டிப்பாக எப்படியாவது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் எனக்கு கிடச்சிது. 2-3 பீசஸ் தான் இருந்தது. இருந்தாலும் நான் வாங்கிடணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சரி, இதை கார் டேஷ்போர்டில் வைக்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இதை ஓப்பன் பண்ணி வைக்கவே மனசே வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து கார் டேஷ்போர்டில் வைக்கலாமா இல்லை பூஜை ரூமில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த பாக்ஸுமே வந்து தூரத்துலேருந்து பார்க்க பெருசு மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப குட்டியான பாக்ஸ் தாங்க. அந்த பாக்ஸ் சைஸ் தான் இருக்குது அந்த வேலுமே. எனக்கு காஸ்ட் எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை. இது கூடவே இன்னொன்று வாங்கியிருந்தேன். அதையும் நான் என்னென்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. நீங்களும் என்ன மாரி வேல் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தீங்களான்னு சொல்லுங்கள். ரொம்ப சின்ன சைஸுங்க, என்னோடய விரல் சைஸ் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில்வர் கலரும் நல்லா இருந்தது. பட் ஆனால் கோல்டு கலரே வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இதை பூஜை ரூமில் வைக்கலாமா இல்லை கார் டேஷ்போர்டில் வைக்கலாமான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் அப்படியே ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கேன் நான். அடுத்தது என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். கார் டேஷ்போர்டில் வைக்கலாம்னு சொல்லி தான் வாங்கினது. குட்டி விநாயகர் தாங்க. முன்னாடி ஒரு விநாயகர் ஒன்று வச்சுருந்தோம். அது வந்து கொலீக்ஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணது. அது வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. அதனால் குட்டி விநாயகர் சிலையும் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சி இப்போ தாங்க அதுவும் வாங்கினது. அண்ணன் தம்பி 2 பேரையும் ஒன்றா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோல்டன் கலரில் வாங்கியிருந்தேன். பார்த்ததுமே பிடிச்சிருந்தது விநாயகர் சிலையும். இதுவும் ரொம்ப சின்ன சைஸ் தான், கை சைஸ் தான். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரெண்டும் சேர்த்து 350க்கு வாங்கியிருந்தேன். ஆனால் ஒன்றோட ரேட் எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க, மறந்துட்டேன். இது 1 இயருக்கு போலவே வாங்கணும்னு நினச்சிருந்தேன், வாங்க முடியல. அதுக்கு நேரம் வந்தால் தான் வாங்கணுன்ட்டு தோணும் போல்.
அங்கே கோவிலில் ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு. என்னோடய நேரம்னு பார்த்து அந்த கடையிலே வந்து எனக்கு பிடிச்ச 2 ஐட்டமே கிடச்சிருந்தது. நான் கீழே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபேஸ் கட் எல்லாமே ரொம்ப அப்படியே அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. விநாயகர் சிலைமே பார்த்திங்கன்னா என்னோடய கை சைஸுக்கு தான் இருக்குது. கார் டேஷ்போர்டில் வைக்கணும்னு தான் வாங்கினேன். இப்போ என் மனசே வரல ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கே, அதனாலே அப்படியே வச்சுருக்கேன் மூடி. நான் அப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சம் நாள் ஆகும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கே. என்ன மாதிரி தான் நீங்களும் திங்க் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். பூஜை ரூமில் வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். சரி, இன்னும் வேறு எங்கன்னா போனால் வாங்கிட்டு கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ரெண்டுத்தையுமே பக்கத்தில் வச்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. வேலும் விநாயகர் சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சேங்க. அதுக்கான சூழ்நிலை இப்போ தாங்க வந்தது. ஞாபகம் வச்சுட்டே போவேன், ஆனால் வந்து வரும்போது வாங்கலான்னு வரும்போது அப்படியே மறந்து வந்துடுவேன். இதே மாதிரி தான் இவ்வளோ நாளாக போயிட்டுருந்தது. அன்றைக்கி என்ன பண்ணேன்னா போகும்போதே வாங்கி வச்சுக்கிட்டாங்க, மறந்துட போகிறேன்னு சொல்லிட்டு. ரெண்டுமே பார்க்க எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வேலும் விநாயகர் சிலையும் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் என்ன மாதிரியே ரொம்ப நாளாக வேல் வாங்கணும்னு நினச்சி இது வரைக்கும் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எவ்வளோ பேர் வாங்குறாங்க பார்த்துருக்கேன், ஆனால் நான் இப்போ தாங்க வாங்க முடிஞ்சது என்னால். இப்போல்லாம் வேல் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. எல்லா கோவில்லையுமே எல்லா கடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கோல்டன் கலர், சில்வர் கலர், அப்புறம் வந்து காப்பர் கலர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நான் வாங்கின கடையில் வந்து 2 மட்டும்தான் இருந்துச்சு டிசைன்ஸு. கோல்டன் கலரும் சில்வர் கலர் மட்டும்தான் இருந்தது, காப்பர் கலர் இல்லை. அதுவே கோல்டன் கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வீட்லேயும் வந்து கோல்டன் கலரே வாங்கிக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நான் கோல்டன் கலர்லேயே வாங்கிட்டேன் ரெண்டுத்தையுமே. சரி, மங்களகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. விநாயகர் சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக இருந்துச்சு. ஒயிட் வித் ரெட்டு, ஒயிட் வித் ப்ளூ அந்த மாதிரி சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி வச்சுருந்தது வந்து ஒயிட் வித் ரெட்டு தாங்க வச்சுருந்தேன். கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ அது மிஸ் ஆகிடுச்சு, அதனால ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி இப்போ தான் வாங்க முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டன் கலர் தான். ஃபேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டுமே ஒரே சைஸு, ரொம்ப சின்ன சைஸ் தாங்க. காஸ்ட்டு வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்தது. பட் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆகிடுவேன். சரி, இதை ரொம்ப நாளாக காமிக்கணும்னு நினச்சி இன்றைக்கி தான் எனக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. என்ன மாதிரியே வாங்கணும்னு நினச்சி வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகும்போதே வாங்கிடுங்க. ஏன்னா போயிட்டு வரும்போது வாங்கலாம்னு நினச்சிட்டு வந்தோம்னா எப்படியா இருந்தாலும் ஞாபகம்லாம் மறந்துடுவோம். அதனாலவே தான் நான் இந்த தடவை போகும்போதே வாங்கி வச்சிட்டேன். பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேலும் விநாயகர் சிலையும் ரெண்டுமே ஒரே டைம் வாங்கினதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனும் தம்பியும் ஒன்றா வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷம். ரெண்டுமே ஒரே சைஸு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாக வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் வாங்குங்க. இதை பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம் தாங்க யோசிக்கிறேன். அப்புறமா கார் டேஷ்போர்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.